வணக்கம். இது ஒரு 5 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். சோலார் பவர் நம்ம வீட்டிலேயே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, நம்ம மாடியில் சோலார் பிளேட் போட்டு பேட்ரி இல்லாமல் இபி பவரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறோம். இது 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கோம்னா எத்தனை ஃபேனு, எத்தனை லைட்டு ஓடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் எத்தனை ஃபேன் வேணால் போட்டுக்கலாம், எத்தனை லைட்டு வேணால் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்ட்ரு மாதிரி இதுக்கு கெப்பாசிட்டிலாம் கிடையாது. இப்போ 5 கிலோவாட் போட்டுட்டிங்க அப்படின்னா தினமும் 20லேருந்து 25 யூனிட் உற்பத்தி ஆகும் அப்படின்னு அர்த்தம். 3 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 12லேருந்து 15 யூனிட் தினமும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். 1 கிலோவாட்டுக்கு 4லேருந்து 5 யூனிட் உற்பத்தி ஆகும். 5 கிலோவாட்னா நாங்கள் 20, 5 25, 20லேருந்து 25 யூனிட் உற்பத்தி ஆகும். இந்த யூனிட்டை நீங்கள் செலவு பண்ணுற யூனிட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நேரடியாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பகலில் சோலார் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார், நாங்களாம் வெளியில் வேலைக்கு போகிறோம், நைட்டு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பகலில் உற்பத்தி ஆகிற சோலார் பவரை பூரா இப்போ இங்கே 5 கிலோவாட்டு 25 யூனிட்டையும் இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பில்லு வரும்போது நாங்கள் இது மாதிரி ஒரு மாதத்துக்கு டெய்லி 25 யூனிட் மேனைக்கு ஒரு 750 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், 2 மாதத்துக்கு 1500 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் சார், அதனால் எங்களுக்கு மொத்த கன்சப்ஷன் 2000 யூனிட் வருது அப்படின்னா 2000 யூனிட்டில் 1500 யூனிட்டை நீங்கள் கழிச்சிட வேண்டியதான். 2000 யூனிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு குடும்பமாக இருந்துச்சுன்னா ஒரு 18,000லேருந்து 20,000 வரைக்கும் கரண்ட்டு பில்லு வரும். இந்த 1500 யூனிட்டு கழிஞ்சு போகிறதுனால வெறும் 500 யூனிட்டுக்கு தான் பில்லு கட்டுவீங்க. அந்த 500 யூனிட்டில் 100 யூனிட்டு ஃப்ரீ யூனிட்டாக போயிடும். பேலன்ஸ் இருக்கிற அந்த 400 யூனிட்டு தான் உள்ளபடி பில்லு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 20,000 பில்லு கட்டிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இப்போ ஒரு 1000 800 தான் பில்லு வரும். இதுதான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோட பெனிஃபிட்டு. இதுக்கு பேட்ரி எல்லாம் தேவையில்லை. அதனால் 3 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா பேட்ரி மாற்றணுமே அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை. ஒரு முறை முதலீடு போட்டுட்டிங்கன்னா எல்லா காலத்துலேயும் நீங்கள் சோலார் பவரை உற்பத்தி பண்ணலாம். மானியத்தில் சோலார் பேனல் வேணும் அப்படின்னா அதுக்கு டிசிஆர்னு ஒரு பேனல் இருக்குது, அந்த பேனல் வாங்கி போட்டுக்கணும். இல்லை சார் நம்ம நல்லா குவாலிட்டியாக போட்டுக்கலாம் அப்படின்னா சாதாரணமாக கிடைக்கிற பேனலை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம்.